அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியுள்ளது. கடந்த 2011 முதல் 2016ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியின் போது வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த ஒரத்தநாடு எம்எல்ஏ வைத்திலிங்கம் சென்னையில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு திட்ட அனுமதி வழங்க 28 கோடி லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியது. கிட்டத்தட்ட 2 நாட்கள் நடந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து வைத்திலிங்கம் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது வைத்திலிங்கத்தின் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. 100.92 கோடி மதிப்பிலான 2 அசையா சொத்துக்களை முடக்கியதாக அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது.